அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க இவ்வாறு அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் அந்த ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பாங்க. ஆனால் அவங்க சிரிக்கக்கூடிய நேரத்தில் கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க சிரித்ததாக நான் பார்த்ததே கிடையாது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டு, அவங்க சிரிப்பு எப்படி இருக்கும் இன்னமாக்கான தபசம். பெரும்பகுதி அவர்களுடைய சிரிப்பெல்லாம் புன்முறுவலாகத்தான் இருக்கும் என்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, உன் சகோதரனை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருந்தால், யாரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷனை நீ புன்முறுவலோடு சந்திப்பது கூட நல்லறம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு நபரை சிரிப்பின் மூலமாக கூட எந்த விதத்திலும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில் நம்ம சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு கூட பிற மனிதனுடைய சுதந்திரத்தை பாதித்து விடக்கூடாது, மனதையும் பாதித்து விடக்கூடாது, உணர்வு ரீதியாக எந்த விதமான அதிர்வலையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க. நபி தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறு அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதி மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன் ரத்த அன் இர்லி அஹிஹி, தன்னுடைய சகோதரனை பற்றி ஒரு இடத்துல அவன் மானம், அவனுடைய உணர்வு, அவனுடைய உடைமைகள், அவனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசி எள்ளி நகையாடக்கூடிய அந்த சூழ்நிலையில், நகைச்சுவைக்காக வேண்டி கண்டதையெல்லாம் பேசி சிரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், யார் அந்த இடத்துல தன்னுடைய சகோதரனை மானத்திற்காக வேண்டி அதனை தடுக்கிறாரோ, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, அவனுடைய மனசு புண்படும்படி பேசி சிரிக்காதீங்கப்பா என்று யார் சொல்லி தடுக்கிறாரோ, ரத்தல்லாஹு அன் வஜிஹின் நார, இந்த தடுக்கக்கூடிய நபரனுடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுகிறான், தடுத்து விடுகிறான் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய சிரிப்பு கூட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய சிரிப்பு கூட பிறருக்கு தொந்தரவை தர வேண்டாம், யோசித்து செயல்படுவோம்.